ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். ஆடியோ சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா ஒரு 4 பாட்டு கேட்க வேண்டிய இடத்துல இன்னும் ஒரு 2 பாட்டு சேர்த்து கேட்டுட்டு ஆஃப் பண்ணுவோம் செட்டை அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட்டு. நீங்களும் செக் பண்ணியிருப்பீங்க. ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பாருங்கள். பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், சரௌண்டிங் இருக்கட்டும், சப்பாக மெயின் வந்து பார்த்திங்கன்னா சப்பாக இருக்கட்டும், இந்த உதறல் இல்லாமல், இந்த இறைச்சல் இல்லாமல் தெளிவான ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ஒரு டயத்துக்கு 2 டைம் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் எது குறைகள் இருந்தாலும் சரி, இல்லை நிறைகள் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. இது நல்லா இருக்குதுங்க, இது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக பார்த்து ஒவ்வொன்றும் செட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட் சூப்பராக வந்திருக்குது. இந்த ஆம்பு நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலேருந்து நம்மளுக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஆம்பு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டெனான் ஏவி ரிசர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பு பவர் ஆம்பாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாரினில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 4 டேஸில் ரிட்டர்ன் ஆகுறாரு. அவருக்காக இந்த ஆம்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்குங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள். நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஓகேங்களா. 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பண்ணியிருக்கேன். ஃபியூடெக்கோட டிஎஸ்பி கிட்ட வச்சு பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம HDMI போர்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டிஎஸ்பி கிட்ட மட்டும் வச்சு பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பேக் சைடு அக்ரலிக் பேனலில் கட்டிங் கொடுத்துருக்குறோம். ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் சிப்பு மாதிரி எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த மாதிரி ஆப்ஷனோட கொடுத்துருக்குறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆப்ஷனாக தான் கொடுப்பேன் ஓகேங்களா. அப்போ தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக செலவு பண்ணாமல் எடுத்து பின் டைப்பில் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸ்பீக்கர் டர்மில் வந்து பார்த்திங்கன்னா பன்னா சைட்டு போட்டு கொடுத்துருக்கேன். ஃபேன் கொடுத்துருக்கேன். ஏசி மெயின்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஏசி மெயின்ஸ் கார்டு. நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி என்னோடய டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஹெவியாகவே இருக்கும். பஞ்சு ரிசல்ட்லாம் தரமாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறேங்கிறதுக்காண்டி நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஓகேங்களா. நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது மேட்ரு கிடையாது. நாங்கள் ஒரு சில வீடியோ நான் மேக்ஸிமம் என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ சாங்கோட உங்களுக்கு ஆடியோ சாங்கும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுவேன். ஒரு சில ஆடியோ சாங்கில் வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வந்துடுது. அதனால் பெரிய தலைவலி ஆயிடுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாங் ப்ளே பண்ணி காட்ட மாட்டேன். ப்ளே பண்ணி காட்டுற வீடியோலாம் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஏன்னா நான் அந்தளவுக்கு தெளிவாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஒரு பஞ்சு ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா. டெனான் ஏவி ரிசர்வுக்காக ஒரு சப்பு பவர் ஆன் பண்ணியிருக்கேன். அதுவும் குமார் 8 மோனோ வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 12 இன்ச்சு டு 15 இன்ச்சு வரையுமே சப்பு பவர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்டில். இந்த மகாராஜா 4 மோனல் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆம்பர் டிரான்ஸ்ஃபார்மர். என்னோடய டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு சுமூத்தான பேஸுக்கே இடம் இருக்காது. ரஃப் அண்ட் டைப்பாக அடிக்கும். நம்ம வீட்டில் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 500 மீட்ரு இல்லாட்டி ஒரு 400 மீட்ரு இல்லாட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 350 மீட்டருக்கு அங்கிட்டு வரையும் அந்த பேஸ் ரிசல்ட் வந்தோம்னா தனியாகவே தெரியும். ஏன்னா ஒரு தெருவுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ வால்யூம்லாம் தேவைப்படாது. பேஸ் ஹார்ட் பேஸாக இருக்கும் உங்களை அந்தளவுக்கு தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு சில டவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறாங்க, சார் நம்மளோட இருக்கிற மேனுவல் அம்மா ரிமோட் கிட்ட அம்மா மாற்றி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இல்லைங்க எனக்கு ரிமோட் கிட்ட அம்மா மேனுவல் அம்மா மாற்றி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கலாம். எதாக இருந்தாலும் நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். புதுசாக ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 டேஸ்லேருந்து 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் சர்வீஸ் ஆம்பு அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஓகேங்களா. 2 பக்கமும் பிரித்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். டைம் எடுக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். பிளேன் சீட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெனான் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நேம் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆஃப் பண்ணிட்டோம்னா பிளேன் சீட்டாக தெரியும். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குற போது எந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி லுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அழகு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நீங்கள் என்ன சொன்னாலும் போட்டு கொடுத்துருவோம். ஆடியோ ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தரமான ஒரு ரிசல்ட்டு என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக நான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா கஸ்டமர்களுக்கும். செக் பண்ணி எடுக்கிறவங்க வந்து பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்காக சொல்கிறாங்க, சார் நல்லா இருக்குங்க சார், இன்னும் கொஞ்சம் இது சேஞ்ச் பண்ணலாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள என்ன தேவைப்படுது, என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. செக் பண்ணி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம். இல்லை வர முடியாதவங்க
கொரியர் மூலியமாவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஆம்பு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்பிளேல தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவில் சாங் ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு டைம் போல் 2 டைம் செக் பண்ணி பாருங்கள். ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. நல்லாவே வந்திருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பு தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.